வணக்கம். தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே 14/4/2024 கனடா ஸ்காபரோ சிவில் சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்ற மலையகா நூல் அறிமுக நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மலையகா நூல் முற்றுமுழுதாக மலையக பெண்களின் கதைகள். இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால், முற்றுமுழுதாக இந்த மலையகா என்ற நூலிலே மலையக பெண்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நூல் ஊடறு பெண்கள் அமைப்பால் வெளியிடப்பட்டது. இந்த மலையகா என்ற நூலை கனடாவிலே 35 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வருகின்ற தேடகம் அமைப்பினரால் ஒழுங்கமைக்கப்பட்டு இடம்பெற்றது. இந்த நிகழ்வானது மாலை 5 மணி அளவிலே ஸ்காபரோ சிவில் சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்றது. இந்த நிகழ்விலே 3 நிகழ்வுகளாக இங்கே நடைபெற்றது. முதலாவது நிகழ்வாக வெளியீடும், இரண்டாவது நிகழ்வாக அந்த மலையகா என்ற நூலுடைய அறிமுறை உரையும், அதைத் தொடர்ந்து இலங்கையிலிருந்து வருகை தந்திருந்த முன்னாள் வீரகேசரி பொறுப்பாளர் பி தேவராயா அவர்களுடைய சிறப்புரையும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வை முதலாவது நிகழ்வையும் இரண்டாவது நிகழ்வையும் முதலாவது பகுதியாகவும், மூன்றாவது நிகழ்வை இரண்டாவது பகுதியாகவும் தடயம் நேர்களோடு பகிர இருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய தேடகம் அமைப்பினருக்கும் ஊடறு பெண்கள் அமைப்பினருக்கும் இங்கே உரையாற்றிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் பி தேவராயா அவர்களுக்கும் எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி, வணக்கம். முதற்கண் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தமிழர் வகைத்துறை வள நிலையம் தேடகம் சார்பாக வரவேற்றுக் கொண்டு எங்களுடைய வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு தொடங்கும் முன்பாக இந்த நாட்டினுடைய ஆதிக்குடிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நேரம். இந்த நாட்டின் வளங்களையும் இந்த நாட்டையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு அளித்ததற்காக நாங்கள் நன்றியையும், அவர்களுடைய தொடர்ச்சியான நீதிக்கான உரிமைக்கான போராட்டங்களில் தமிழர் வகைத்துறை வள நிலையம் தொடர்ச்சியாக உணர்வு தோழ்மையுடன் இருக்கும் என்றும் கூறிக்கொண்டு, உலகம் பூராவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகள், இந்த போராட்டங்களில் கொல்லப்பட்ட பொதுமக்களுக்காக எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டோம். நன்றி. இந்த நிகழ்வு 3 பகுதிகளாக நடக்க இருக்கிறது. முதல் பகுதி இந்த நூலை வெளியிடுகிறோம். இரண்டாவது பகுதி இந்த நூல் குறித்தான உரைகள். அதன் பிற்பாடு ஒரு சிறப்புரை திரு வி தேவராஜ் அவர்கள் வீரகேசரி பத்திரிகையின் முன்னாள் பொறுப்பாசிரியராக இருந்தவர், அவருடைய சிறப்புரையும் இடம்பெற இருக்கிறது. முதல் நான் துவங்க இருக்கிறது இந்த வெளியீடு. ஊடறு பெண்கள் அமைப்பு தான் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது. ஊடறு 2002ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு பெண்கள் அமைப்பு. அந்த ஊடறு அமைப்பு கூடாக முதலில் அவர்கள் இணையதளத்தை ஆரம்பித்தார்கள். அந்த இணையதளத்தில் பெண்களுக்கான பல கட்டுரைகள், குரல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் வெளிவந்த சில தொகுப்புகளை அவர்கள் கட்டுரைகளை தொகுத்து 2002ஆம் ஆண்டு ஊடறு அனைத்துலக பெண்களின் படைப்புகளின் தொகுப்பு என்ற ஒரு நூலை வெளியிட்டிருந்தார்கள். அதன் பின்பு என் கவிதைக்கு எதிர்த்தல் என்று தலைப்பு வை பெண்ணிய கவிதைகள் 2006,
மை ஊடக இணையதளத்தில் வெளியான கவிதைகளை தொகுத்து 2007 வெளியிட்டிருந்தார்கள். இசை பிழியப்பட்ட வீணை இலங்கை மலையக பெண்களின் கவிதைகள் 2007 ஆண்டு வெளியிடப்பட்டது. பெயரிடப்படாத நட்சத்திரங்கள் ஈழ பெண் போராளிகளின் கவிதை தொகுப்பு பதிப்புகள் 2011, மீள் பதிப்பு 2017. சங்கமி ஊடரவில் வெளிவந்த பெண்ணிய உரையாடல்களின் தொகுப்பு 2019 வெளியாகினது. நா மீனாட்சி அம்மாள் படைப்புகள் 22 மற்றது இப்போது மலையக பெண்களின் சிறுதை தொகுப்பு 2024. ஊடரவு பற்றி கணவருக்கு தெரியும். அவர்கள் பல பெண்கள் சந்திப்புகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். சென்னை, பினாங், மும்பாய், மட்டக்களப்பு, இலங்கை, திருப்புத்தூரில் 2023 அவர்களுடைய ஒன்றுகூடல் நடைபெற்றது. இப்பொழுது தொடர்ச்சியாக ஜூமில் அவர்களுடைய ஒன்றுகூடல்கள் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. இந்த தொகுப்பு மிக முக்கியமான ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பினுடைய ஜெயசிலன் அவர்கள் இதனுடைய முகவுரையிலே அவர் குறிப்பிட்டது போல இலங்கையின் மிக முக்கியமான இந்த மலையகத்தில் மிக முக்கியமான உழைப்பாளிகள் என்று சொன்னால் அது பெண்கள். அந்த பெண்கள் குறித்தான இந்த 200 ஆண்டுகள் அது சம்பந்தமான முன்பின் இருக்கலாம். 200 ஆண்டுகளில் இந்த பெண்கள் குறித்தான பல விடயங்கள் வெளிவரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. எனவே இந்த தொகுப்பு ஒரு மிக முக்கியமான தொகுப்பு. பெண்களின் பிரச்சனைகளை சொல்லுகின்ற பெண்களால் வெளிக்கொண்டக்கூடிய இந்த சிறுகதைகளை தொகுத்து ஊடக வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த தொகுப்பை வெளியிடுவதற்கு தேடத்துக்கு அனுமதி தந்த ஊடக வெளியீட்டினருக்கும் ஊடக அமைப்பினருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த புத்தகத்தை வெளியிட்டு வைக்கிறதுக்காக நான் சுதா குமாரசாமி அவர்களை அழைக்கின்றேன். சுதா குமாரசாமி அவர்களை நான் கியூபெக் ஈழத்தமிழர் ஒன்றியத்தில் இருந்து அறிவேன். நாங்கள் இருவரும் ஒன்றியத்தின் அங்கத்துவர்களாக இருந்து செயற்பட்டவர்கள். அப்போதிலிருந்தே அவர் தனது பணியை இந்த சமூக பொதுநல தொண்டுகளிலே தான் அவர் செய்து கொண்டு வருகின்றார். அவர் அங்கு இருக்கும் பொழுது தமிழில் அவருடைய படைப்புகள் வெளியாகி இருந்தன. அது மட்டுமில்லை, அவர் ஒரு கவிஞர். அவருடைய கவிதை தொகுப்பான முடிவில் ஒரு ஆரம்பம் 1988 ஆண்டு வெளிவந்தது. நான் நினைக்கிறேன் கனடாவில் வெளிவந்த முதலாவது தொகுப்பாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதுவும் ஒரு பெண்ணின் தொகுப்பு. அது முதலாவது தொகுப்பு. அது முடிவில் ஒரு ஆரம்பம் கனடாவில் வெளிவந்த முதலாவது கவிதை தொகுப்பு. அதன் பின்னர் அவர் எங்களைப் போலவே மொன்ட்ரியாலிருந்து டொரண்டோவுக்கு இடம்பெயர்ந்தார். அதன் பின்பு இங்குள்ள பெண்களோடு இணைந்து குறிப்பாக வெலஸ்லியன் பார்லிமென்ட் பகுதியில் இருந்து பல பெண்களோடு இணைந்து விழிப்பு என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி பெண்களுக்கான பல பணிகளை அந்த விழிப்பு கூடாக செய்தவர். அது மட்டுமில்லை, அவர் தொடர்ச்சியாக பெண்கள் மற்றும் குடும்பம் சம்பந்தமான மன வள ஆலோசகராக அவர் செயற்பட்டவர். அது மட்டுமில்லை, 2006 ஆண்டு கோல் ஆஃப் த சி என்ற ஒரு ஆங்கில கவிதை நூலையும் அவர் வெளியிட்டவர். அவர் ஒரு சமூக பிரஞ்சை கொண்ட ஒரு செயற்பாட்டாளரும் ஒரு படைப்பாளியும். எனவே அவரை இந்த மலையக தொகுப்பை வெளியிடுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். சுதா குமாரசாமி முதல் பிரதியை பெறுவதற்காக நான் அழைக்க இருப்பவர். அவரை நான் அரசியல்வாதி என்று அழைப்பதை நான் தவிர்க்கிறேன். அவர் ஒரு விளிம்பு நிலை மக்களின் பிரச்சனைகளை நன்கு அறிந்தவர். அவர்களின் குரலை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் அந்த அவாவில் அரசியலுக்குள் இணைந்தவர். பொது வாழ்வில் ஈடுபடுவதற்கு மிகுந்த கடின உழைப்பும் ஒருக்கான ஆளுமையும் அவசியம். நானும் இந்த ஒரு எலெக்ஷனுக்கு போய் இந்த வேலை செய்ய கொண்டு போனான். ஒரு நாளில் விட்டு வந்தேன். மிக கடினம். இங்கிருந்து ஒரு தொங்கல்லேருந்து அங்கே தொங்க ஒரு வீடுகளில் ஒரு கொஞ்சம் வீடுகள் இறங்கவே களைச்சி போனோம். ஆனால் அப்போ தான் யோசிச்சேன், இந்த பொது வாழ்வில் இருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் தங்களுடைய இதை செய்யணும் என்று நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு ஒரு கடினமான உழைப்பு அவசியம். எனவே அவர் அதுக்கான உழைப்பும் ஆளுமையும் உள்ளவர். ஜோக் பிராந்திய கல்வி சபையின் உறுப்பினராக இருந்து செயற்பட்டவர். தமிழர் வாழ்வு சம்பந்தமான
குறித்தான புரிந்துணர்வு மிக்கவர், கலை இலக்கியம் பண்பாடோடு பரிச்சயமானவர். மலையகா நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக ஜொனிட்டா நாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி ஜனிதாநாதன். அவர் இதற்காக ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. இந்த நேரத்துக்கு அடுத்ததாக அழைக்க இருப்பது நான் சில சிறப்பு பிரதிகளை பெறுவதற்காக. விளம்பரம் பத்திரிகையின் ஆசிரியர், கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மாதம் 2 முறை விளம்பரம் பத்திரிகை வெளியிட்டு வருவர். ஆரம்பத்தில் அதன் பெயருக்கு ஏற்ப அது விளம்பரம் பத்திரிகையாக வெளிவந்தாலும் காலப்போக்கில் சமூகம், அரசியல் பல்வேறு கட்டுரைகளை உள்ளடக்கியதாக அது பரிணமித்து தொடர்ச்சியாக வெளிவருகிறது. அது மட்டுமில்லாது அதன் விளம்பரம் வெளியீடு தமிழோசை என்ற ஒரு சஞ்சிகை வந்தது. அந்த சஞ்சிகையிலும் அவர் மிக முக்கியமான பங்காளியாக இருந்தார். இதுவரை அவர்களுடைய விளம்பர நிறுவனத்தினால் 20க்கு மேற்பட்ட புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக சொல் புதிது, மற்ற சொற்கோவை போன்ற ஆங்கில, தமிழ் கலைச்சொல் கட்டுரைகள் கலைச்சொல் தொகுப்பு மற்றும் கட்டுரைகள் அடங்கிய பல புத்தகங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பத்திரிகை துறையிலும் வெளியீட்டுத் துறையிலும் தொடர்ச்சியாக பயணித்து வரும் சத்யபாமா மகேந்திரன் அவர்களை முதற் பிரதி பெற அழைக்கின்றேன். அடுத்து அழைக்க இருப்பவர் எங்களுடைய நண்பிதான். எங்களுடைய தேடத்தினுடைய பல முயற்சிகளுக்கு அவர் ஆதரவாக இருப்பவர். அவர் ஒரு தகவல் தொழில்நுட்ப பொறியியலாளர். அவர் எப்போதும் பறந்து கொண்டிருப்பவர் தான். இன்றைக்கும் அவர் இந்த நிகழ்வுக்கு வந்துட்டு பறக்க இருப்பதாக கேள்விப்பட்டேன். ஆனாலும் அவர் தொடர்ச்சியாக தேடத்தின் செயற்பாடுகளுக்கு ஆதரவு நிலை வருவர். சமூகம் குறித்து அக்கறை உள்ள ஒரு பெண் ஆளுமைகளை முன்னிறுத்துவதில் அவர் தொடர்ந்தும் இயங்குவர். அவரை சிறப்பு பிரதி பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன். அன்போடு கவிதா முரளி அவர்கள். மற்றும் அடுத்த நண்பர், அவர் மலையத்தைச் சேர்ந்தவர் தான். மலைய மக்களின் மேம்பாட்டுக்காக செயற்பாடுகளை முன்னெடுத்து வருபவர். மலைய மக்களின் இன்னல்களை பல தளங்களுக்கு எடுத்து சென்று அவர்களின் பிரச்சனைகளின் தீர்வை பெறும் நோக்கில் வேர்ல்ட் ஆக்ஷன் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை உருவாக்கி செயற்பட்டு வருபவர். அவரை மலைய நூலின் சிறப்பு பிரதியை பெற்றுக்கொண்டு அழைக்கிறேன். சுபாஷ் சுந்தர்ராஜ். நன்றி. அடுத்ததாக நம்மில் பலருக்கு அறிவுமானவர் தான். அவரை எனக்கு தமிழில் சஞ்சயின் அவருடைய எழுத்துக்கூடாக அறிந்தேன். அதன் பின்பு அவர் டொரண்டோவுக்கு இடம்பெயர்ந்த பிற்பாடு தாயகத்தில் அசை என்ற ஒரு பத்தியினூடாக அசை சிவதாசன் என்று அறியப்பட்டவர். அதன் பின்பு அவர் வீடு என்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தார். அதன் பின்பு மறுமொழி ஊடகத்துக்கூடாக தொடர்ச்சியாக இப்பொழுது செயற்பட்டு வருபவர். அவருடைய முக்கிய வெளியீடாக நாங்கள் சொல்லிக்கொள்வது யாழ்நூல். விபுலானந்த அடிகளாரின் யாழ்நூலை அவர் மீள் பிரதி செய்தவர். தொடர்ந்தும் அரசியல் மற்றும் ஏனைய விஷயங்கள் குறித்து எழுதி வருபவர். அவருடைய மறுமொழி இணையதளத்தில் தொடர்ச்சியாக அரசியல் ஆய்வு கட்டுரைகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பவர். ஊடகரும் இலக்கியவாதியுமான தாம் சிவதாசன் அவர்களை அழைக்கின்றனர். மற்றும் அடுத்தவர்
சமூக அரசியல் செயற்பாட்டாளர், நாடு கடந்த தமிழ் அரசு என்கிற அமைப்பில் இன்று வரை பல்வேறு பதவிகளை வைத்து செயற்பட்டு வருவர். தனது நம்பிக்கைக்காக ஆத்மார்த்தமாக உழைப்பவர். தமிழர்களின் கலை இலக்கிய படைப்பாக்கங்களுக்கு தொடர்ச்சியாக ஆதரவை நல்கி வருவர். அவரை மலையகா நூலின் சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். நிமால் அடுத்த பிரதியை பெற்றுக்கொள்வதற்காக நான் அழைக்க இருக்கிறது அவர் எல்லோராலும் ஒரு நல்ல நாடகராக அறியப்பட்டவர். இப்பொழுது அவர் ஒரு சிறந்த பத்திரிகையாளராக அறியப்படுபவர். அந்த பத்திரிகைக்கான வாசக பரப்பையும் அதில் எழுதுவர்களுடைய எண்ணிக்கையும் பார்க்கும் பொழுது எவ்வளவு முயற்சி அதன் பின்னால் எவ்வளவு பெரிய முயற்சி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். மிக அற்புதமான வடிவமைப்போடு பல விடயங்களை தாங்கி பல்வேறு இடங்களுக்கு அவர் முடிந்தவுடன் பல்வேறு இடங்களுக்கு அது போய் சேருகிறது, எல்லாருடைய வாசிப்புக்கும் சேருகிறது. பத்திரிகை ஆசிரியர், நாடகர், தாய் வீடு பத்திரிகையின் ஆசிரியர் திலீப் குமார் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி. இதோடு இந்த நிகழ்வு முடிகிறது. நன்றி சுபால் குமார்.